Hi all, welcome to Duty Foodie Vlogs. I am sick. இன்னைக்கு எங்க அம்மா இஃப்தாருக்கு வெஜ் பீட்சா தான் பண்ணியிருந்தாங்க வித்தவுட் ஓவன். அது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீட்சாவோட பேஸான மாவு ரெடி பண்ணிட்டாங்க. மாவு ரெடி பண்ணிட்டு ஒரு பிளேட்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டாங்க. ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளேட் வந்து இருக்கிற பேனுக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்குன்னா அந்த பீஸாவோட பேஸ் வந்து அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறக்காண்டி தான். அதுக்கப்புறம் அந்த பேஸை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டிக்கோங்க. இந்த பீஸாவோட பேஸ் வந்து நல்லா தின் லேயர் வர்ற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டிங்கனாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த பேஸை வந்து நல்லா உருட்டிட்டு அந்த பிளேட்டில் வந்து சுற்றி நல்லா ஃபிட் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. வீடியோவில் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி அந்த பேஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல தின் லேயர் கிடச்சிரும். அந்த மாவு வந்து பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்க் எடுத்துகிட்டு அந்த பேஸை ஃபுல்லாகவே ஹோல் போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து மேலே ஊற்றுற சாஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த மாவுக்குள்ளே இறங்குறதுக்காக தான். அப்படின்னா தான் அந்த பீட்சாவோட பேஸ் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் அந்த மாவு ஃபுல்லாக ஹோல் போட்டதுக்கப்புறம் பட்டர் எடுத்துகிட்டு அந்த பட்டரை வந்து அந்த பேஸில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றி நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அந்த டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் ஹோம் மேடாகவே டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணி அதை வந்து போடலாம். அது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். கடையில் ரெடி பண்ணுறது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சாஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் போடணும். சீஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சீஸ் வந்து அவங்களே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி சீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் கட்டி மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து கிரைண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சீஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பீஸாவோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சீஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வந்து மேலே இருக்கிற மாதிரி வைக்காம சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஈவனாக வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸ் எடுக்கும் போதும் எல்லாத்துலேயுமே வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம். நீங்கள் வந்து சிக்கனோ இல்லாட்டா பன்னீர் காளான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு இதில் ஆட் ஆன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பீட்சாவோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நாங்கள் இதில் ஆட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், குடமிளகா, அப்புறம் வந்து பேபிகார்ன். இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாஸ் போட்டுக்கணும். சாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது பீட்சா ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். பீட்சாவை வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளேட்டை வந்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பிளேட் போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸில் வந்து இது நல்லாவே குக் ஆகி ரெடி ஆயிரும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளேட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருந்தது எங்கள் வீட்டில் உள்ள பீட்சா. இந்த பீட்சாவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சைஸ் பீட்சா வந்து நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா 350 to 400 வரைக்கும் சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம்னா மோஸ்ட்லி வந்து 100 to 150 rupees தான் செலவாகும் உங்களுக்கு. பீட்சா ஹெல்த்தியானதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் மேக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி கடையில் பீட்சா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வீட்லேயே மேக் பண்ணி சாப்பிட சொல்லுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பீட்சா வீட்லேயே மேக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கினாதான் உங்களுக்கு பீட்சாவை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ண முடியும். எங்கள் அம்மா செஞ்ச இந்த பீட்சா வந்து நல்லா பேக் ஆகி டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க.